ஆண்டாம் ஆண்டா இது யூபிலி ஆண்டா அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஜெப ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திடவே கிறிஸ்துவில் ஓருடலாய் இணைந்திடவே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே ஜெபத்தோடு கூடிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த யூபிலி 2025 ஆண்டு நம்முடைய கோவை மறை மாவட்டத்துக்கு, இன்று குறிப்பாக கோவை மறை மாவட்டத்திலே உள்ள 5 மறை வட்டங்களுக்கு, இன்னும் குறிப்பாக இந்த புண்ணிய பூமியாகிய புனித ஜெபமாலை அன்னையினுடைய பசிலிக்காவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக நான் பார்க்கிறேன். இந்த யூபிலி ஆண்டிலே நாம் எல்லாரும் நம்முடைய மறை மாவட்டத்தில் மேது ஆயர் அவர்கள் குறித்து சொன்ன 5 திருத்தலங்களை சந்தித்து பாப்பரசுடைய கருத்துக்காக, மறை மாவட்டத்தின் கருத்துக்காக நம்மை ஒப்பு கொடுத்து சிறப்பான முறையில் அந்த நாளை ஜெபத்திலும் தவத்திலும் தான தர்மத்திலும் செலவழித்து அந்த திருத்தலங்களை சந்திக்கிற பொழுது நல்ல ஒரு பாவ சங்கீதனம், அந்த பாவ சங்கீதனம் செய்கிற பொழுது நம்முடைய பரிசுத்த பாப்பார் அவர் சொல்லுகிறார், நம்முடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. குறிப்பாக பரிசுத்த ஆவிக்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்களை தவிர சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பல நேரங்களிலே பாரத்தோடு இருக்கிறோம். பாவ சங்கீதனம் செய்துவிட்டு வந்த பிற்பாடு கூட மன்னிக்கப்பட்டிருக்கமா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கமா, ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரா, நான் தூய்மை ஆகிவிட்டேனா
என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேனா என்ற ஒரு கலக்கம், ஒரு ஏக்கம், ஒரு சந்தேகம் நம்முடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். குறிப்பாக குருவானவர்களுக்கு தெரியும், பாவ சங்கீதத்தில் அமர்கிற பொழுது வருகின்ற அந்த ஆத்துமாக்கள் கண்ணீரோடு பலமுறை ஏற்கனவே நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், ஏற்கனவே நான் பலமுறை அறிவித்திருக்கிறேன், இருந்தாலும் எனக்குள்ளாக ஒரு சந்தேகம், ஒரு ஏக்கம். நான் மன்னிக்கப்பட்டிருப்பேனா? ஆண்டவராலே நான் தொடப்பட்டு இருப்பேனா? என்னுடைய சகல பாவங்களும், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகலமும் ஆண்டவராலே மன்னிக்கப்பட்டு இருக்கவா என்ற ஏக்கத்தோடு அவர்கள் அறிக்கை இடுகிற பொழுது அவர்கள் விடுகின்ற கண்ணீர் பல சமயத்தில் எங்களுக்குள்ளாக ஒரு வேதனை உருவாக்கும். அந்த ஆத்மா படுகிற அந்த வேதனை இந்த தாய் வீட்டை நோக்கி, நம்முடைய மறை மாவட்டத்தில் உருவாக்கி இந்த அன்னையின் இல்லத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த எழுச்சியை நான் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு மக்கள் இன்றைக்கு இந்த வெயில் போடுகிற வேளையில், இந்த வெயில் கொடுத்திருந்த வேளையில் இவ்வளவு மக்கள் திரண்டு வந்திருக்கிறீர்கள். நானும் 1000 எதிர்பார்க்கவில்லை. பேசிக்கொண்டோம். உண்மையிலே நமது மக்கள் மத்தியிலே ஒரு ஆன்மீக எழுச்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆன்மீக எழுச்சியை பார்க்கிறோம். கைதட்டுக்க பார்க்கலாம். இது இன்னும் சிறப்பான முறையில் நம்முடைய மறை மாவட்டத்தில் மக்களுக்கு சென்று அடையணும். நீங்கள் இந்த தியான இல்லத்தை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். 1 நாள் 2 நாள் முழு இரவு ஜெபம், 3 நாட்கள் 5 நாட்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலே மேது 1000 அவர்களை தொடங்கப்பட்டிருக்கிற இந்த ஜெபமாலை அன்னையினுடைய ஹோலி ரோசரி தியான இல்லத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, சிறப்பாக பயன்படுத்துங்க. ஆன்மீகத்தில் நீங்கள் வளரலாம், ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் வளரலாம். இதே போல நீங்களும் நானும் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் வீட்டிருக்கணும். அந்த மாபெரும் கொடை உங்களுக்கும் எனக்கும் இங்கே இருக்க எல்லாருக்கும் இறைவர் கொடுக்கபடியாக உங்கள் அனைவருக்காக மிக 1000 இணைந்து அனைத்து குருக்கள் நாங்கள் இது திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இது திருப்பலி ஒப்புக் கொடுங்கள். இறைவனுடைய அருளை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எழுந்திருங்கள். இந்த திருவிருந்தை இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவ பலவீனங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானவர் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆரம்பிக்கு இறை பெற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவிற்கு கிறிஸ்து மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றார். முதல் வாசகம் யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 9 மற்றும் 10 முதல் 12 முடிக. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம்,
இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேலர் கில்காவில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துங்கள். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்று அவரை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வசனங்கள் 17 முடிய.
சகோதர சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தே என்று அவரிடம் சொல்வேன். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே
அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றான். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அழித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உம் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு ஆண்டவரில் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளை, நற்செய்தியாக இன்று திருப்பலின் போது நமக்கு கொடுக்கப்பட்டது ஊதாரி மகனுடைய ஓமை. தவக்காலத்துக்கு ஏற்ற ஓமையாக இது நமக்கு அமைகின்றது. இந்த ஊதாரி ஓமையானது மிகவும் அற்புதமான ஒரு ஓமை. எந்த இலக்கியத்திலும் இதே மாதிரி கிடையாது என்று சொல்கின்றார்கள். இயேசு கூறிய இந்த ஓமையை நம்மை சாராத மற்ற மதத்தினால் கவரப்பட்ட ஒரு ஓமை. லூகாஸ் நற்செய்தியாளர் மட்டும் இதை குறிப்பிடுகின்றார். ஊதாரி மகன் என்று சொல்வதை விட ஊதாரி தந்தை என்று சொல்லலாம் இந்த ஓமைக்கு. என்றால் அவர் தன் மகன் மீது கொண்ட அன்பு ஊதாரித்தனமாக இருந்தது. ஆகவே ஊதாரி தந்தை என்று அழைக்கலாம். அவர்தான் இந்த ஓமையின் ஹீரோ. இந்த ஓமையிலே 3 பாத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று ஊதாரி தந்தை, இரண்டாவது மூத்த மகன், மூன்றாவது இளைய மகன். ஊதாரி தந்தை ஆண்டவரை பிரதிபலிக்கின்றார், சுட்டி காட்டுகின்றார். மூத்த மகன் பரிசேயர்கள், தலைமை குருக்கள் இவர்களை சுட்டி காட்டுகின்றார். இளைய மகன் மனம் திரும்பியவர்களை சுட்டி காட்டுகின்றார் என்று நாம் அறிவோம். அன்புள்ள இறைமக்களே, தன்னுடைய மகன் என்னுடைய சொத்திலே நீர் என்னை கொடுத்து விடும் என்று கேட்ட பொழுது அவர் விவாதம் செய்யவில்லை, உடனே கொடுத்து விடுகின்றார். இஸ்ராயல் மக்களுடைய ஒரு சட்டம் இருக்கின்றது. இணை சட்ட நூல் 21ஆம் அதிகாரம் 17 நாம் படிக்கின்றோம். 2 பிள்ளைகள் இருந்தால் மூத்த மகனுக்கு 3 பகுதியை கொடுக்க வேண்டும், மற்றது இளைய மகனுக்கு என்று கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம்
எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அவனுக்குள்ள பகுதியை கொடுத்து விடுகின்றார். அவர் இவ்வளோதான் செய்யலை, கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. அவனை எடுத்து சென்று தாறுமாறாக வாழ்ந்து திரும்பி வருகின்றான். திரும்பி வந்த பொழுது, நீ எப்படி செலவு பண்ண, எப்படி போன, எங்களுக்கு துரோகம் பண்ணினோம் என்று ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாறாக என்ன செய்கின்றார், நல்ல ஆடைகளை கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய பணியாளர்களும் சொல்லுகின்றார். நல்ல ஆடை அணிவீங்கள் என்று சொல்வதன் மூலமாக எதை குறிப்பிடுது என்றால், அவன் என்னுடைய மகன் என்பதை அழுத்தமாக பதிவு செய்கின்றார். அவனுக்கு விரல்களை மோதிரம் அணியுங்கள் என்று சொன்னார். இந்த மோதிரம் எதை குறிக்கின்றது? அதிகாரத்தை கொடுக்கின்றது. எனக்கு இருக்கின்றது போல் என் மகனுக்கும் அதிகாரம் இருக்கின்றது என்று சுட்டி காட்டுகின்றார். அவனுக்கு காலணிகள் அணிகள் என்று சொல்லுகின்றார். காலணிகள் எதை சுட்டி காட்டுகின்றார் என்றால், இவன் இனிமேல் அடிமை அல்ல, மீண்டும் என்னுடைய மகன் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக இவர்கள் உணவு அருந்துகின்றார்கள், கொண்டாடுகின்றார்கள். கொண்டாட்டம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகின்றார். அன்புள்ள இறை மக்களே, இதை போன்றுதான் நம்முடைய வானக தந்தையும் இருக்கின்றார். நாம் எல்லோரும் பாவிகள். நம்முடைய பாவத்திற்கு மனம் திரும்பி வருகின்ற பொழுது இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் என்ற ஓமையின் மூலமாக இறைவன் நமக்கு இந்த கருத்தை பதிவு செய்கின்றார். எல்லோரும் பாவிகள். நம்முடைய திருத்தந்தை பணிப்பொறுப்பு எடுத்த பிறகு ஊடக பத்திரிகையாளர்களை கேட்டார்கள், நீங்கள் யார் என்று கேட்டார்களாம். நான் ஒரு பாவி என்று சொன்னாராம். அப்படி என்றால் நம்ம எல்லோரும் பாவிகள், எல்லோரும் பாவம் செய்திருக்கின்றோம். ஒரு விதத்தில் இறைவனை நாம் புண்படுத்தியிருக்கின்றோம், சகோதரனை சகோதரியை காயப்படுத்தியிருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் மன்னிப்பு பெற வேண்டும். மன்னிப்பு பெறுவதற்கு முதல் நிபந்தனை மனமாற்றம். யாரிடத்திலாம் மனமாற்றம் இருக்கின்றதோ அவர்களை இறைவன் எந்த குற்றம் பாவம் செய்திருந்தால் மனதார மன்னிக்கின்றார். சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது நகைச்சுவையாக சொல்வார்கள், இந்த திருடன் இறைவனை மன்னிப்பு கோரி அவன் பரலோக வாழ்வை திருடி விட்டான். இங்கு நாம் என்ன காணுகின்றோம்? அவன் மனமாற்றம் பெற்றான். ஆகவே ஆண்டவர் அவனுக்கு அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். இந்த தப காலத்தில் பல கோணங்களில் பல இடங்களில் எல்லாம் நமக்கு பல பக்தி முயற்சிகள் கொடுக்கப்படுகின்ற சிலோபாதை, உண்ணா நோன்பு, தர்மம் என்று பல பக்தி முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவையெல்லாம் நாம் மனமாற்றம் பெறுவதற்காக. உண்மையிலே இவற்றையெல்லாம் பங்கெடுத்து மனமாற்றம் பெறவில்லை என்றால் நாம் தான் பரிபாவத்துக்குரியவர்கள். அப்படி என்றால் ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற பாஸ்கா விழாவாக, உயிர்ப்பு விழாவாக மாறிவிடுகின்றது. அவ்வாறு அமையாமல் இருக்க எல்லோரும் மனம் திரும்புவோம். நம்மிடத்தில் ஏராளமான தீய பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன, அதுக்கு அடிமையாக இருக்கின்றோம். உண்மையான மனிதன் யார்? உண்மையான கிறிஸ்தவன் யார்? தன்னை அவன் ஆண்டு கொள்ள வேண்டும். தீய சக்திகள் அவனை ஆட்கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் அவன் தன்னை உடைத்து கொள்ள வேண்டும். விபூதி புதன் என்று நம் கொடுக்கப்பட்ட வாசகங்கள் மிக அருமையாக இறைவாக்கள் சொல்லுகின்றார். உங்கள் ஆடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய இதயங்களை கிழித்து கொண்டு என்னிடம் திருப்பி வாருங்கள். அன்புக்குரிய இறைமக்களே, ஒப்புரவு ஆவதற்கு தகுந்த காலம் இந்த தவக்காலம். எனவே நாம் ஆண்டோரோடு ஒப்புரவாகும், நம்முடைய அயலானோட ஒப்புரவாகும். அதற்காக இப்பொழுதெல்லாம் தியானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யூபிலியானை முன்னிட்டு நம்ம எல்லோரும் மனமாற்றம் பெற்ற கிறிஸ்தவர்களாக மாறி ஆண்டோடைய உயிர்ப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். எல்லோரும் இடத்தில் பாவம் இருக்கின்றது, எல்லோரும் இடத்தில் குற்றம் இருக்கின்றது. என்னிடத்தில் பாவம் இல்லை என்று ஒருவன் சொல்வதாக இருந்தால் இந்த யோவான் சொல்லுகின்றார், அவன் பொய்யன், கடவுளை ஏமாற்றுகிறான். எனவே நாம் எல்லோரும் பாவிகள். அதில் மனம் மாறுவதற்காக ஒப்புரவு சாதனத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார். இந்த ஒப்புரவு சாதத்தின் மூலமாக நாமும் இறைவனை மன்னிப்பு கோருவோம். நம்மிடத்தில் இருக்கின்ற நம் கடுமையாக இருக்கின்ற ஒரு சில தீய பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு இந்த பாஸ்கா காலத்தில் இருந்து நான் விடுபடுவேன். உண்ணா நோன் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக நான் விடுபட்டு அவ்வாறு நான் விடுபடுகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் புனிநிலை அடைகின்றோம், மனமாற்றம் பெறுகின்றோம். அதைத்தான் இறைவன் விரும்புகின்றார். அடுத்ததாக இந்த ஓமையினுடைய 2வது ஹீரோவாக இருக்கின்றவர் மூத்த மகன். விவிலிய விற்பனர்கள் சொல்லுகின்றார்கள், இறைவன் இந்த ஓமை யாருக்கு சொன்னார் என்றால்
ஓதாரி மகந்தனுக்கு சொன்னதை விட மூத்த மகனைத்தான் சுட்டி காட்டுகிறான் என்று சொன்னார். ஏன் மூத்த மகன்? மூத்த மகன் யாரை பிரதிபலிக்கின்றான்? அவர்கள் மதக்குருக்கள், மறைநூல் வல்லுநர்கள், சதுசேர்களை சுட்டி காட்டுகின்றார்கள். ஏன்? அவர்கள் யாரும் மனமாற விரும்புவது இல்லை. மனமாற்றம் பெற்றவர்களை உள்ளே அழைத்து அவர்களை சேர்ப்பதில்லை. இதை நாம் தொடக்கத்தில் நச்சில் வாசி கேட்டோம். அந்த சதுசேரிகள் கோபப்படுகின்றார்கள். ஏன்? உங்களுடைய குரு, உங்களுடைய இயேசு பாவிகளோடு உணவருந்துகிறார். மனமாற்றம் பெற்றவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் திரு அவையின் உண்மையான அன்பு, உண்மையான கட்டளை, உண்மையான அம்சம். எனவே ஒருவன் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும், கத்தோலிக்க மதத்தை பிரிந்து சென்றாலும், திரும்பி வருகின்ற பொழுது அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கடமை. இதை சதுசேர்கள் செய்யவில்லை. பாவிகளை வெறுத்தார்கள், பாவிகளை ஒதுக்கினார்கள். மனமாற்றம் பெற்று வந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வகையான மனநிலை உடையவன் தான் பெரிய மகன் என்பதை இந்த வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அவன் என்ன சொல்லுகின்றான்? உம்முடைய மகன் வந்த பொழுது, என்னுடைய தம்பின்னு கூட சொல்லலை, உம்முடைய மகன் வந்த பொழுது நீ தேவையான செய்கின்ற மனமாற்றம் பெற்ற அந்த பையனை அவன் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அந்த வகையான மனநிலை நம்மிடத்தில் வரலாம். நம்மிடத்தில் நம்முடைய குடும்பம் பிரிந்து போகின்ற பொழுது, மாமியார்கள் சண்டையாகிய தனி குடித்தன போகின்ற பொழுது, அவர்கள் திரும்பி வந்தால் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? ஏற்றுக்கொள்வதில்லை. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி விட்டுறோம். மாறாக மனம் திரும்பி வரவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு சில பேர் துரோகம் பண்ணியிருக்கலாம், நம்மை அவமானப்படுத்தியிருக்கலாம், நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்திருக்கலாம். அவர்கள் தாங்கள் செய்த தவறு என்று கருதி வருகின்ற பொழுது அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் உண்மையான திரு அவையின் பக்தர்கள், சீடர்கள் என்று சொல்கின்றார். எனவே இந்த தவ காலத்தில் நாம் எத்தனை பேரை மன்னிக்காமல் இருக்கின்றோம், எத்தனை பேர் கூட பேசாமல் இருக்கின்றோம், எத்தனை பேரை பார்த்தால் நாம் தள்ளி சென்று விடுகின்றோம். இவர்களெல்லாம் மனதார ஏற்றுக்கொண்டு அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள், அவர்களும் திரு அவையின் உறுப்பினர்கள், அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பான்மை இறைவன் தவக்காலத்தை தரும்படியாக நாம் அன்றாடுவோம். அதற்காக முயற்சிப்போம். ஆமேன். அன்புமிக்க இறை மக்களே, எக்காலம் அன்றாட நாம் கடமைப்பட்டுள்ள இந்த சமயத்தில், குறிப்பாக தவக்காலத்தின் நாட்களில் கிறிஸ்தோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்தோடு ஜெபித்து நம்முடைய கருத்துக்களை இறைவன் பால் எழுப்புவோம். கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கிய கடவுள் அதே ஒப்புரவாக்கும் திருப்பணியை தமது திரு அவை மூலமாக தொடர்கிறார். கிறிஸ்துவின் தூதுவர்களாய் விளங்கும் திருத்தந்தை உள்ளிட்ட அருள் பணியாளர்கள் அனைவரும் தங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள ஒப்புரவாக்கும் திருப்பணியை குறையின்றி செய்யவும், இறைமக்கள் யாவரும் நிறைவாழ்வை நோக்கிய எதிர்நோக்கின் திருப்பயணத்தை ஒப்புரவின் காலமாகிய இந்த தவ காலத்தில் சிறப்பாக மேற்கொள்ளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்கா கொண்டாடியதை விவரிக்கும் முதல் வாசகம் கூறுவது போல, மாந்தர் அனைவரும் நிலத்தின் விளைச்சலை உண்டு மகிழவும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெற்று நிறைவான வாழ்வு வாழவும், எம் வீட்டிலும் நாட்டிலும் அகில உலகிலும் அமைதி நிலவவும், எல்லாரும் எல்லாமும் பெற்று இனிதாக வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்கின்ற இன்றைய திருப்பாடல் வரிகளின்படி, துயருறுவோரின் துயர் நீங்கவும், வறியோரின் வறுமை விலகவும், பிணியுற்றோரின் பிணி நீங்கவும், நோயுற்றோர் நலம் பெறவும், தேவையில் இருப்போரின் தேவைகள் உம்மால் சந்திக்கப்படவும், யார் யாரெல்லாம் எதற்காக வேண்டுகிறார்களோ அவையெல்லாம் நிறைவேற வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்கிற திருப்பாடல் வரிகள் இன்றைய நற்செய்தியில் வருகிற ஊதாரி மைந்தன் வாழ்விலே நிஜமானது போல இங்கே கூடியுள்ள எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிகழவும், அப்படிப்பட்ட மறுவாழ்வு வாய்த்திட எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்றுரைத்து செயல்படும் மனமாற்றத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில வினாடிகள் மௌனமாக நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம்.
மன்றாடுமாக. ஆண்டரை மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி இம்மிடம் வர செய்தரலும் அவள் துணியுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமென். பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற வாழ்ந்திடவே ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற உலக திரு அவை என்றே அழைக்கின்றது. கொண்டாடுவோம், மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று கொண்டாடுவோம், மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. அடித்தளத்தில் குடும்பங்களில் ஜெபமாலை தின வழிபாடுகளில் ஊட்டமான நற்கருணை விசுவாச அடித்தளத்தில் குடும்பங்களில் ஜெபமாலை தின வழிபாடுகளில் ஊட்டமான நற்கருணை சபைகள் சமயங்களில் நல்லுரையாடல் அனைவருக்கும் அனைத்துமாகி பரிவோடு இருத்தலும் சபைகள் சமயங்களில் நல்லுரையாடல் அனைவருக்கும் அனைத்துமாகி பரிவோடு இருத்தலும் இயற்கையை பேணுவதும் இதுவன்றோ நம் பொறுப்பு. கொண்டாடுவோம், மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று கொண்டாடுவோம், மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஜெப ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திடவே கிறிஸ்துவில் ஓருடலாய் இணைந்திடவே கொண்டாடுவோம், மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று கொண்டாடுவோம், மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. இது உறவின் காலம், இது உறவின் காலம், நல்லருளின் நேரம், நல்லருளின் நேரம், புது வசந்த காலம், புது வசந்த காலம், என்றும் கனிவின் நேரம்,